Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான Fudgy Oreo Balls. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஃபஸ்ட்டு நான் 24 ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் ஓரியோ பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் எடுக்கல, வெண்ணிலா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்லேருந்து க்ரீமை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை உடச்சி மிக்ஸி கப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீமை நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீம் நம்ம பால் மாதிரி உருட்டுற பதத்துக்கு இருக்கணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா ஓரியோ பிஸ்கெட் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா ஷைனிங்காக இருக்க பாருங்கள். நம்ம எண்ணெயோ பட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ இந்த டோவை நம்ம 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரியே நீங்கள் எல்லா 4 பார்ட்டுக்குமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 8 பால்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இது நல்லா ஈவனாக ரோல் பண்ணி ஒரு பால் மாதிரி ஆக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி வச்ச ஓரியோ பால்ஸ்லாம் இப்படி தாங்க இருக்கும். நான் க்ரீமையும் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் ஈக்குவல் பார்ட்ஸாக. அதையும் பால் மாதிரி தான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓரியோ பால் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கப்பு மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே பூர்ணம் வைக்கிற மாதிரி. இப்போ இந்த ஓரியோ பால்ஸ்க்கு நடுவில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் பால் ஒன்னே மட்டும் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க டைட்டாக. இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரியே எல்லா ஓரியோ பால்லையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் 100 கிராம் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் மார்டோடது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாய்லர்லையோ இல்லை மைக்ரோவேவ்லையோ போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஓரியோ பால்ஸ் டிப் பண்ணி அது ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களோட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா க்ரீஸ்டு பிளேட் எடுத்துகிட்டு அதை வச்சுருங்க. இல்லைனா உங்களுக்கு ஓரியோ பால் உடஞ்சி தாங்க வரும். நீங்கள் ஓரியோ பால் சாக்லேட்லேருந்து எடுக்கும் போது ஃபோர்க்கை வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸ் சாக்லேட் வடியும். டிப் பண்ண ஓரியோ பாலை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண ஓரியோ பால்ஸை நான் ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை மேலே கொஞ்சம் சாக்லேட் ட்ரிசில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். நான் இப்போ உங்களுக்கு சாக்லேட் ட்ரிசில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே சாக்லேட் ட்ரிசில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் மட்டும் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபட்ஜி ஓரியோ பால்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான யம்மியான ஃபட்ஜி ஓரியோ பால்ஸ் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.